ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஓல்டு சாரீ பூனம் சாரியில் எப்படி இந்த மாதிரி லாங் ஃப்ராக் வந்து ஓவர் கோட்டோட எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்லீவ் எந்த டிசைனும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நான் கைப்பகுதியை அடிப்பக்கத்தில் மடித்து தைச்சிக்கிறேன். 2 ஸ்லீவும் எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட் ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சி விட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கட்டாமல் வச்சுருக்க பூனம் சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி லாங் ஃப்ராக்காக கட் பண்ணி ஓவர் கோட்டோட ஸ்டிச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பேக் போர்ஷன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கழுத்து பகுதியோட அந்த நெக்கை மட்டும் நம்ம தைச்சு அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நான் வந்து தைச்சி விடுறேன். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவுகளில் நம்ம சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்து உள்பக்கம் அப்படியே லைனிங் கிளாத்தை திருப்பி தைச்சிட போகிறோம். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா கட்டிங்கோட ஒரு ஓவர் கோட் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி தைக்கிறதுன்ற மெத்தடு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து கழுத்தை உள்பக்கமாக அடித்து திருப்பிட்டோம். அப்படியே நம்ம ஃபுல்லாக ஷோல்டர்லேருந்து ஹார்ம்ஹோல் சைடு வரைக்கும் வந்து ஃபுல்லாக ஓரத்தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், மேக்ஸி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணுறது, ஓல்டு சாரியை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி லாங் ஃப்ராக் கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் மட்டும் அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஓவராக இருக்க கிளாத்தெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்கும்போது பிசுறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்க அந்த நெக்கை வந்து தைச்சு அடித்து திருப்பிட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஓவர் கோட் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓவர் கோட் வந்து தனியாக செப்பரேட்டாக கழட்டி மாற்ற மாதிரி இல்லைங்க. இந்த ஃப்ரண்ட்டோடையே அப்படியே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஓவர் கோட்டை எப்படி ஸ்டிச் பண்ணி இதோட எப்படியே அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மெத்தட் புரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்க நல்ல ஒர்க் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கிளாத்தில் தான் ஓவர் கோட் கட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அந்த நெக்கு பகுதியை அடித்து திருப்ப போகிறோம். நெக்கு வந்து ரவுண்ட் ஃபுல்லாக அடித்து சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு 2 பாகமாக பிரிச்சுக்க போகிறோம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு இதை 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சைடு நெக்கில் இருந்து அப்படியே தைச்சி விடுங்க. 1/4 இன்ச் அளவு கேப்பில் தைச்சு கீழே அப்படியே தையலை கொண்டு வந்து ஒரு பா ஷேப்பில் நம்ம அதை திருப்பிக்க போகிறோம். எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து ஒரு பா ஷேப்பில் திருப்பி நம்ம லைன் பண்ணியிருக்க அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணி கழுத்து பகுதியில் எப்பவும் போல் 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டிருக்க பகுதியை கட் பண்ணிக்கலாம். நெக்கில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டு விட்டதோட சென்ட்ரு பகுதியில் தனித்தனியாக கட் பண்ணி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வளைவுகளில் சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுருங்க. இப்போ நம்ம அந்த கார்னரில் லைட்டாக கிளாத்தை ட்ரிம் பண்ணி விட்டு லைனிங் கிளாத் உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். கழுத்து பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர், ஹார்ம்ஹோல்லாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 கிளாத்லேயும் கழுத்து பகுதியில் ஒரு தையல் போட்டுட்டு சுற்றி ஓர தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபிட்டிங்கும் சரி, அந்த ஃபினிஷிங்கும் சரி பார்க்க நீட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் இதே நேமில் தான் இருக்கும், ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டு அதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது 2 சைடும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடிப்பக்கத்தில் பிசுறு பாகம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணும்போது அந்த அடிப்பாகத்தை மடித்து தைச்சிட்டாலும் சரிங்க. இப்போ நான் அடுத்த பகுதியிலையும் சுற்றி ஓர தையல் போட்டுக்கிறேன். போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணுறது, ப்ளவுஸ் கட்டிங் டிப்ஸு, டெய்லரிங் டிப்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் வச்சு ப்ளவுஸ் எப்படி ப்ளவுஸோட அளவை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் வச்சு நெக்கு வித்து, ஹார்ம் ஹோல் வித்தெல்லாம் நம்ம எப்படி கரெக்டாக கொடுக்குறது அப்படின்னு எல்லா மெஷர்மெண்ட்டும் தனித்தனியாக சொல்லி நான் சார்ட் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு சைஸு ப்ளவுஸுக்கும் தனித்தனியான ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஓவர் கோட் தைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஃப்ரண்ட் போர்ஷனோட மேல் பக்கத்துலேயே இந்த ஓவர் கோட்டையும் வச்சு கரெக்டாக ஷோல்டரில் வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் தைக்கும்போது உள்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தைப்போம். இது நம்ம ஓவர் கோட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ மேல் பக்கத்துலேயே நம்மளை வந்து ஓவர் கோட்டோட மேல் பக்கத்தையே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு ஆர்ம் ஹோல் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதில் வந்து ஸ்லீவ் தைச்சி விடும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு அந்த ஓவர் கோட் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஆர்ம் ஹோல் அளவு ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணி ஆர்ம் ஹோலோட இந்த ஆர்ம் ஹோல் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து சைட்லேயும் அதே மாதிரி தையல் போட்டு விட்டுக்கோங்க. சைடில் கரெக்டாக போட்டுட்டு நம்ம 1 இன்ச்சு கம்மியாக தான் இந்த ஓவர் கோட் வைக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருந்த அந்த மெயின் கிளாத்தில் இருக்கிறத உள் பக்கமாக லைட்டாக மடித்து விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை உள் பக்கத்தில் மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடில் கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஓவர் கோட்டோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குது. இதே மாதிரி அடுத்து பேக் போர்ஷனையும் ஃப்ரண்ட் போர்ஷனையும் நம்ம அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்பவும் போல் உள் பக்கத்தில் வச்சுட்டு வெளிப்பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம இதில் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவோட சென்ட்ரும் ஷோல்டரோட சென்ட்ரும் ஒன்றா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கேப் வர மாதிரி ஸ்லீவ் வந்து தைச்சி விடுங்க. நான் வந்து சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு 2 ஃப்ளீட் வர மாதிரி 2 அல்லது 3 ஃப்ளீட் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அடுத்த ஸ்லீவையும் நான் வந்து தைச்சி விட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் புரியுதா, ஈஸியாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், எல்லா அளவுகளோடையும் ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சார்ட்டில் போட்டு கட்டிங் போட்டு உங்களோட அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுவோங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பாட்டம் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டமில் லைனிங் கிளாத்தில் வந்து ஜாயிண்ட் பீஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஜாயிண்ட் பீஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுறு பகுதியை மடித்து அது மேலே ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பீஸ்லேயுமே நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு உள் பக்கமாக திருப்பி அது மேலே ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. அப்போது நம்ம ஜாயின் பண்ணால் கூட அந்த ஃபினிஷிங் பார்க்க இது மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இதே மெத்தடில் தான் நம்ம அடுத்து இந்த 3 பக்கமும் இதே மாதிரி ஜாயின் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயே தைச்சி பாருங்கள், ஈஸியாகவும் தைச்சிருவீங்க, ரொம்பவே வேகமாக தைச்சிருவீங்க. ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு மெத்தட் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 4 பீஸும் இதே மாதிரி தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லைனிங்கோட பாட்டம் வந்து நம்ம வந்து ஈவனாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சில் மடித்து திருப்பி 1 இன்ச்சு வர மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி 2 மடிப்பு மடித்து பாட்டமில் டவர் மடித்து தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சிலேருந்து
மடிச்சுட்டு திருப்பி ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகிற மாதிரி மொத்தம் 1 இன்ச்சு அந்த மடிப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் மடித்து தைச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் லைனிங்கையும் நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். நம்ம இப்போது அதே மாதிரி மெயின் கிளாத்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்டு கொடுத்து உள் பக்கமாக மடிப்பு போகிற மாதிரி கீழே அடிப்பக்கத்தில் மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இடுப்பு பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சி வச்ச டாப் போர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி பாதியாக, அதாவது ஸ்கர்ட் வந்து ஹாஃபாக இருக்கிற போதே நம்ம இந்த மாதிரி அடியில் மடித்து தைச்சிட்டோன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக மடித்து தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு இப்போ நான் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இடுப்பு பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன். லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 பீஸ் வரும் இல்லையா, அதே மாதிரியே லைனிங் கிளாத் மேலே மெயின் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்து டாப் போர்ஷனோட ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ டாப் போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் ஒரு பீஸ் வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி இடுப்பு பகுதியும் மேல் போர்ஷனையும் வச்சு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் இன்னொரு பாட்டம் கிளாத் எடுத்து வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு இடுப்பையும் மேல் பகுதியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் 2 போர்ஷனையும். அடுத்ததாக ஸ்லீவ் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்லீவோட சுற்றளவு மெஷர் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு வச்சு அந்த 6 இன்ச்சுலேருந்து அப்படியே நம்ம ஹாம்கோல் வரைக்கும் தைச்சிக்கலாம் கிராஸாக. ஹாம்கோல் கிட்ட தைக்கும்போது நீங்கள் ஹாம்கோல் சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவை கரெக்டாக வச்சுட்டு தையல் போடுங்க. அதிலேருந்து நம்ம இடுப்பு சுற்றளவு கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு கொண்டு வந்து கிராஸாக தைச்சு கீழே வந்து பாட்டமில் ஒரு 1 இன்ச்சுலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் மட்டும் தையல் போட்டு கிராஸாக கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் தைக்க வேண்டாம். இதே மாதிரி இன்னும் 2 தையல் போட்டு விட்டுருங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஷாப்பில் வாங்குகிற அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு, அம்பர்லா கட்டிங் ஃப்ராக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஒரு கீழ்ப்பகுதியில் இடுப்பு சுற்றளவுலேருந்து கீழ்ப்பகுதி ஜாயின் பண்ண பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் மட்டும் கீழே தையல் போட்டுக்கலாம். 2 சைடும் அதே மாதிரியே கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஹாம்ஹோல் அளவை மெஷர் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து இடுப்பு பீஸ் ஜாயின் பண்ணோம்ல, அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத் தனியாக, லைனிங் கிளாத் தனியாக, கீழே பாட்டமை வந்து தைச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், நான் இடுப்பு ஜாயின் பண்ண இடத்துக்கிட்ட நிப்பாட்டியிருக்கேன். அதுலேருந்து கீழே லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு 2 இன்ச் அளவுக்கு கிராஸாக கொண்டு வந்து தையலை நிப்பாட்டிட்டேன். இப்போ நம்ம இதில் கீழே ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை விட்டுட்டு மெயின் கிளாத்தை மட்டும் கீழேருந்து மேல் நோக்கி ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் வந்து நம்ம எது வரைக்கும் போடணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இறக்கி தைச்சி விட்டோம் இல்லையா, அங்கே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி லைனிங் கிளாத் 2யும் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பகுதியும் ஒன்றா வச்சு தைச்சி விட்டுறணும். இப்போது நம்ம இந்த மெயின் கிளாத் 2யும் ஒன்றா வச்சு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் இன்னொரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை உள்ளர தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை நல்லா வெளியே இழுத்து அந்த லைனிங் கிளாத் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சைட்லேயும் 2 கிளாத்தையும் மெயின் கிளாத்தை ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை அதே மாதிரி தனியாக எடுத்து ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் இதே வீடியோவில் காட்டியிருக்கேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. 500 வீடியோஸ்க்கு மேலே டெய்லரிங் வீடியோஸ் இருக்குது. கிராஸ் கட்டிங், நார்மல் கட்டிங், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சார்ட்டு, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, பெரியவங்க ட்ரெஸ்ஸு, ப்ளவுஸ் டிசைன், ஸ்லீவ் டிசைன்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். அதில் இருக்க எல்லா டெய்லரிங் வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்துட்டு
உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டெய்லரிங் வீடியோ தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக அடுத்த சைடில் இருக்க லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி வச்சு தையல் போட்டுட்ருக்கேன். ஓவரால் நம்ம எல்லாமே இப்போ வந்து நம்மளோட ஃப்ராகை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி வெளியில் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓவர் கோட்டில் வந்து நீங்கள் ஒரு நாட் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து கிளிப்பு வந்து இதில் கவர் ஆகலை. நாட் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓவர் கோட்டில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு ரோப் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.